இந்த டேஸ் நம்ம நியூ இயர்க்குள்ள என்டர் ஆகிறதுக்காக ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிற டேஸ். இதில் நாமளே ஆராய்ந்து பார்த்த சில காரியங்களை நம்முடைய இருதயத்தில் ரொம்ப ஆழமாக பதிக்க வேண்டியதனுடைய இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதில் முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு நான் சொல்றது, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். என்னுடைய கையின் பிரயாசம், என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, இதெல்லாம் இவ்வளவு பொருட்களை நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். இறைவன் நமக்கு வேண்டிய அந்த ஒரு தைரியத்தையும் ஞானத்தையும் கொடுக்கலன்னு சொன்னா இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம சம்பாதிச்சிருக்க முடியாது. ஒரு முறை தாவீது அவனுடைய ஒரு பெரிய படையோடு போய் ஒரு கொள்ளை பொருளை எடுத்துட்டு வரும் பொழுது அதுல கொஞ்சம் பேர் ரொம்ப டயர்டா இருக்குது அப்படின்னு சொல்லி பின்தங்கிட்டாங்களாம். அப்போ அவங்க திரும்பி வந்த பொழுது அவங்க பெற்றுக்கொண்ட அந்த வெற்றியினால் கிடைத்த பொருட்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு அவங்க கொஞ்சம் தயக்க காட்டினாங்களாம். அப்ப தாவீது சொன்ன ஒரு வசனம் 1 சாமுவேல் 30:23 இருக்குது. என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அதை நம்ம சரி பங்கா பங்கிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பரிசு பொருட்களை அவர் அனுப்பி வைக்கிறார். இன்று நம் சகோதரர்களுக்கு, நம் உடன் பிறந்தவர்களுக்கு, நம்மளோடு கூட இருக்கிற இந்த சிறியருக்கு நம்ம எதை கொடுக்கிறோம்? கடவுளுக்கு நம்முடைய ஐஸ்வர்யத்துல ஒரு பங்கு நம்ம கொடுக்கிறோமா? கொடுக்கறதுல நம்ம தயக்கம் காட்டக்கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. அதுலயும் முக்கியமா நம்முடைய சாமர்த்தியத்தினால்தான் என்னுடைய எல்லா ஐஸ்வர்யமும் நான் வந்தது அப்படின்னு எனக்குன்னு வைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு அது ஒரு ஸ்டாக்னன்ட் வாட்டர் மாதிரி ஆயிரும். ஆனா மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, தேவையில் உள்ளவர்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய பெருக்கத்தை இரட்டிப்பாய் நாம் பார்க்க முடியும். எவன் ஒருவன் தன் அயலகத்தாருக்கு கொடுத்து தேவையில உள்ளவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா, இன்னும் ஆசீர்வாதமா, இன்னும் உயர்வாக இருக்கும் என்பதை இந்த புதிய வருடத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுவோமா? May God bless this new year.